மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Harvest Online ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படும். ஆண்டவரே, ஜெப நேரத்தையும் ஆராதனை நேரத்தையும் செய்தியின் நேரத்தையும் இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் சாவாமை உள்ளவராய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவராய், இன்றும் என்றும் நம்மை ஆளுகை செய்கிறவராய், ஆமென், நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரே. ஒரு சில நிமிஷங்கள் நாம் துதிக்க போகிறோம், நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதிலெல்லாம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடங்களில் எல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாரா? அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை நிச்சயமாகவே உயர்ந்த அடைக்கலத்திலே அமர பண்ணுகிறவர், செட்டைகளின் நிழலிலே இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தவர், அவர் நம் அருகே வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, கேட்போமா? இன்னும் எங்களை உம்மோடு கிட்ட நெருக்கி கொள்ளுவீராக. இன்னும் உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை நீர் மறைத்துக் கொள்ளுவீராக. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் எங்களை நீர் காப்பாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. ஓ, சுவாசமுள்ள யாவும் உம்மை துதிக்க வேண்டும் அல்லவோ? எங்களை அதற்காகவே சிருஷ்டித்தீர் அல்லவோ? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னீங்களே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. நாம் ஆண்டவரே, இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. மானானது நீருடைய வாஞ்சிக்குமா போல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகத்தோடு கூட எங்கள் ஆத்துமா உம்மை நம்பி, எங்கள் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது ஆண்டவரே. ஓ, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. இந்த கால வேளையிலும் கூட இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் ஆவலாய் வருகின்றே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாளுமே என்னாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே, 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 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீங்க தானே, நீங்க தானே இயேசுவே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்கள் தேடல், எங்கள் தேவை, எங்க விருப்பம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிறவர் நீர். தேவைகளை அறிந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் பாரங்களை சுமக்கிறவரை, எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவரை, அக்னியிலும் ஆழியிலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரை, எங்களை பராமரிக்கிறவரை, எங்களை போஷிக்கிறவரை நாங்க உயர்த்த வந்திருக்கிறோம், உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு சில நிமிஷங்கள் நம்ம ஆண்டவரை உயர்த்தலாமா? சொல்லுவோம், என்னை விசாரிக்கிறவர், ஆமென், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை என்றும் கைவிடாதவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆராதனை வேளையில் இருக்கிற இடத்துல ஆண்டவரை உயர்த்தலாமா? சோதனையை வென்றிட பலன் தருகிறவர் அவர், பலத்தினால் இடை கட்டி நம்மை பாதுகாக்கிறவர் அவர். உற்சாகத்தோடு கூட பாடுவோம், விசாரிக்கிறவரே. என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர் இயேசு. சொல்ல, என்னோடு கூட இருக்கிறவர், அவர் என்னை விசாரிப்பவர். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். சொல்லுங்க, பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எஸ், ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க் டுகெதர் ஃபார் குட், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அக்கினி போன்ற சூழ்நிலை ஆனாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றுவார். புரண்டு வருகிற ஆளிகளை போன்ற சூழ்நிலை ஆனாலும் அவர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஆமென். தகப்பனை போல நம்மை தோளில் சுமந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட உற்சாகம் அந்த வார்த்தைகளை சொல்லலாமா? நான் தனிமையாய் அல்ல, என் இயேசுவோடு கூட. ஆமென். எரிதீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல. எரிதீயில் வீழ்ந்தாலும்
அதிலும் நான் இன்னொரு தடவை சொல்லலாமா? நான் தனிமையாய் அல்லவே, எரித்தீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல, எரித்தீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல, வீழ்வதோ தீலல்ல என் இயேசுவின் கரங்களிலா, வீழ்வதோ தீலல்ல என் இயேசுவின் கரங்களிலா. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா. நல்ல விசுவாசத்தோட சொல்லலாம், நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய உண்மை மாறாதது. ஆமென். வாக்கு பண்ணினவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எனக்கு அனுசாரியாய், எனக்கு ஒத்தாசை செய்கிறவராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் என் பட்சத்தில் இருக்கும்போது, if God is for us, who can be against us? கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால் யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? ஆமென். அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட, அந்த தைரியத்தோட சொல்லலாமே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரே. அல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? இன்னொரு தடவை சொல்லலாமா? கர்த்தரே, கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மை
நன்மைக்கென்று அறிந்திடுவேன், ஏன் என்று கேட்பதில்லை நான். எல்லாமே எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஆமென். கர்த்தர் எனக்கு அனுகூல துணையாய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்பதை விட அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ள பிரயாசப்படுவோம். அறிவை விட அனுபவம், அதுதான் மேன்மை. ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவிக்கிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் நமக்கு துணையாய், அவர் நமக்கு துருகமாய், அவர் நமக்கு பாதுகாப்பாய், அவர் நம்மை தள்ளிவிடாதவராய், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராய், அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராகவே, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் வசனம் சொல்கிறது, அவர் ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறார், எளியவனுக்கு துணையாய் அவர் இருக்கிறாராம். மட்டுமல்ல, பெருங்காற்றுக்கு புகலிடமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக அவர் இருக்கிறார். ஆமென். பெருவெள்ள மதிலை போல எழும்புகையில், ஆண்டவரே எங்கள் பலன் நீர், ஆண்டவரே எங்கள் துருகம் நீர், ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை பாடுகிறோம். எட்டாத உயரமான கன்மலையில் எங்களை கொண்டு நிறுத்துகிறவர் நீர், ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறவர் நீர் அல்லவா. உம்மை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடி நம்ம ஆராதிக்கலாம். பெலனே, கேடகமே, எங்கள் புகலிடமே, எங்கள் நிழலே, நன்றி. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கன்மலையே. 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 பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கன்மலையின் நிழல் நீர் அல்லவோ. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின். உம்மை நாங்கள் போற்றி, உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, உம்மாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம், உம்மாலே பராக்கிரமம் செய்வோம். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம்,
எங்கள் உயர்ந்த கன்மலையே, எங்கள் பலனே, எங்கள் கன்மலையே, எங்கள் ஆராதனைக்கு பாத்திரரே, துதிக்கு மகிமைக்கும் பாத்திரரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கேடகமே, எங்கள் பலனே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து மகிமையிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கன்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, கல்வாரி அன்பினால் எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையே, எங்கள் அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே, அசைவுற விடமாட்டீ. ஆம், கன்மலையின் மேல் நம்மை நிற்க பண்ணுகிறவர், அசையாத நங்கூரமாய் நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்துகிறவர், அசைவுற விடமாட்டீர். தெய்வமே, எங்களை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா, இந்த கால வேளையிலும் கூட ஆவியானவரே, உம்மை நம்பி காத்திருக்கிறது. ராஜா, எல்லாம் உம்மாலே ஆகும், எல்லாம் உம்மாலே ஆகும். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் மாட்சிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, உம்முடைய பாதத்தை பணிகிறோம், உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. உலகத்தின் ஆளுகை, உலக காரியங்களின் ஆளுகை, மனிதர்களின் ஆளுகை வேணாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை முழுவதிலுமாய் எங்களில் வேணும், எங்களில் வேணும் அப்பா. விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. உமக்கே நாங்கள் கனம் துதி மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Thank you, dear Pastor Albert Robinson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆராதிச்சிங்களா ஆண்டவரை? இப்படி ஆன்லைனில் பார்க்கும் பொழுது, பாடலை பாடும் பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நாமும் சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு போக முடியாதவர்கள், டிராவல் பண்ணுகிறவர்கள், அவருடைய நலனுக்காக நாம் இதை செய்கிறோம். ஃபிசிக்கல் இன்பர்சன் ஆராதனைக்கு போகக்கூடியவர்கள் தயவுசெய்து போய்விடுங்கள். ஆமேன். அதை அட்டன் பண்ணுங்க. 4 பேரோட பழகிறதற்கு, பார்க்கிறதற்கு, பேசுறதற்கு. சபை வாழ்வு என்பது வெறும் சர்வீஸ் அட்டன் பண்ணுறது இல்லை, மக்களோடு கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஐம் என்கரேஜிங் யூ டு டூ தேட். ஆமேன். ஆஸ் மச் அஸ் ஐ அப்ரிஷியேட் யூ வாட்சிங் தீஸ் சர்வீசஸ். இந்த ஆராதனைகளை இப்படி பார்க்கிற ஒரு பக்கம் நாங்கள் மெச்சிக்கொண்டாலும், இன்னொரு காரியம், நீங்கள் ஃபிசிக்கலாக நேரடியாக போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை தவிர்க்கக்கூடாது. ஆமேன். பிரைஸ் காட். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். தேசத்திற்காக ஜெபிக்கலாம், நம்ம மாநிலத்திற்காக ஜெபிக்கலாம், ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய தரிசனத்திற்காக ஜெபிக்கலாம். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்
எங்களை பல விதங்களிலே ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகுதியில்லாத பல காரியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் உம்மிடத்திலிருந்து. உங்க கிருபையினால நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே உங்க கிருபை தான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, சபை ஜெப வீடாக இருக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே விண்ணப்பிக்கணும், ஜெபிக்கணும். உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஒத்தாசைக்காக வரணும். உம்மிடத்துல எங்கள் தேசத்திற்கு நாங்கள் உத்தரவாதிகள், எங்களை ஆளுகிறவர்களுக்கு நாங்கள் உத்தரவாதிகள். நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், பிரதமர், எல்லா மந்திரிமார்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர், எல்லா மந்திரிமார்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எல்லா எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். வார்டு கவுன்சிலர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இட கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, சட்டங்களை இயற்றுகிறவர்கள், சட்டங்களை அமுல்படுத்துகிறவர்கள், சட்டங்கள் ஒழுங்காக அமுல்படுத்தப்படுகிறதா என்று பார்க்கிற காவல்துறை, நீதித்துறை போன்ற துறைகள், ஆண்டவரே, பியூரோக்ராட்ஸ், ஜுடிஷியரி, பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்துல கொடுக்கிறோம். ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க நீர் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேசம் எப்படிப்பட்ட ஆளுகிறவர்களை பெற்றுக்கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறோம். பாபிலோனியர்களை அனுப்பினீர், அசீரியர்களை அனுப்பினீர், மெசொப்பொத்தோமியர்களை அனுப்பினீர், மோவாபியர்களை அனுப்பினீர். ஆண்டவரே, இப்படி கானானியர்களை அனுப்பினீர். சொந்த ஜனத்திற்கு மேலாக, ஏனென்றால் அவர்கள் சரியில்லாத ஜீவியம் செய்ததனால உடன்படிக்கை பண்ணின மக்களுக்கே நீர் அப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பினீர். இதோ எங்கள் தேசம் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு தேசம் அல்ல. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகிறவர்கள் ஆண்டவரே பல அருவருப்பான காரியங்களையும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அமைதியிலுள்ள ஆண்டவரே காரியங்களை அனுபவிப்பதற்கு நீர் எங்கள் சொல்லிக் கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் உள்ளவர் யாவருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஒரு 10 ஆண்டு காலத்தை எங்களுக்கு முன்பதாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் அதை தீவிரமாய் செய்ய எழும்புகிற வேளையில் எங்களுக்கு விரோதமாக கூட செயல்படுகிற அரசாங்க சட்டங்கள் இயற்றப்பட முயற்சிக்கப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை மட்டும் இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சூழ்நிலையில கூட உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் சொல்லுகிறோம். உமக்கு தெரியாமல் உம்முடைய கட்டுக்கு மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. எது நல்லதோ திருச்சபைக்கு அதைத்தான் நீர் அனுமதிப்பீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையான மீதியான ஒரு கூட்டம் செயல்பட நாங்கள் விரும்புகிறோம். லார்ட், a faithful remnant company, நாங்கள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க விரும்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தருவீராக. லைக் மைண்டட் பீப்புளை இணைத்தருளுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை ஊழிய பாதையில, விஷன் 2030 ஊழிய பாதையில, தரிசன பாதையில கிருபையாய் நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹார்வெஸ்ட் திருச்சபையினுடைய மிஷனரி ஊழியங்களை நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி, வெளிச்சத்தின்படி, நீர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தின் பேரில் ஏதோ நாங்கள் செய்கிறோம். ஆனாலும்
உங்கள் கிருபை போதுமானதாக இருக்கிறது. எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மிஷினரிகளை நினைக்கிறோம் ஆண்டவரை. புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சர்ச் பிளான்டர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் பேட்ச் ரெக்ரூட்மெண்ட்டை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா கோர்சஸ்க்கும் சரியான ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்களை நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். தேவனே உமக்கு நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்திற்காக ஓடுகிற மக்களை இன்னமும் எழுப்பித்தார். தரிசனத்திற்காக திறப்பில நிற்கிற மக்களை இன்னமும் எழுப்பித்தார். தரிசனத்திற்காக உதாரத்துவமாக கொடுக்கிறவர்களையும் கர்த்தர் எழுப்பும். இந்த கடைசி நாட்கள்ல நீர் தேசத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு தரிசனம், அதை நாங்கள் கிரமமாக செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பிரதர் சாம் மோசஸ், தேங்க்யூ. ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரத்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டுவும் பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டுவும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே
கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. தன் ஜப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாகிய மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாகிய மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெடியா? வாழ்க்கையிலே இருளான நேரங்கள் வரும் பொழுது அதை எப்படி நாம் கையாளுவது? வாழ்க்கையில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், இருளான பள்ளத்தாக்கின் நேரங்கள் கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்படி அவைகளை கையாள வேண்டும்? வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆயத்தமா? ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசும். லார்ட், ஸ்பீக் டு அஸ். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை மிக தெளிவாக எங்களோடு கூட இந்த காலை வேளையில வெளிப்படுவதாக திறந்து கொடுக்கிறோம். இருதயத்தை பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்குகள், டார்க் வேலிஸ் ஆஃப் லைஃப். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், whether we like it or not, whether we have faith for it or not, we will have valley moments in life. வாழ்க்கையில நமக்கு பள்ளத்தாக்கின் வேளைகள் நிச்சயம் இருக்கும். There will also be mountain top experiences. மலை உச்சி அனுபவங்களும் நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு பள்ளத்தாக்கு நேரங்களும் வாழ்க்கையிலே இருக்கும். All sunshine and no rain makes a desert very dry. இது அரபிய பழமொழி. All sunshine and no rain makes a desert very dry. Rainy days and thunderstorms do come and strike. பெருமழையும் இடிமின்னலும் வாழ்வில் வரத்தான் செய்யும். அது நம்முடைய இயல்பான வாழ்க்கையை, ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ஒர்க்கை அது இன்டரப்ட் பண்ணும். நம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள், நிகழ்வுகள் சில வேளைகளிலே அது நிமித்தம் ரத்து ஆகும். Sometimes we need to cancel our programs and plans, and all these upsets do take place when there is a natural disaster that comes and strikes us in an unexpected moment.
அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்வது? What do we do? How do we respond to dark valley moments of life? சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. The psalmist has made up his mind as to how he will respond during times of difficulties. பள்ளத்தாக்கின் நேரங்களிலே, தாழ்வான வாழ்வின் வேளைகளிலே எப்படிப்பட்ட மாறுத்தரம் தான் கொடுக்க போகிறார் என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். சங்கீதக்காரர் இந்த இடத்துல தாவீது, he says, I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். For you are with me, Lord. Your rod and your staff, they comfort me. அந்த ஒரு revelation அவருக்கு இருந்தது. If there is no gloomy day, no valleys, no difficulties, then life will be very monotonous and probably dry. Without challenges and difficulties, we won't grow and mature. சவால் நிறைந்திருக்கும் வாழ்வின் சூழ்நிலைகள் தான் நம்மை முதிர்ச்சிக்கு நேராகவும் வளர்ச்சிக்கு நேராகவும் நடத்துகிறது. It takes both good times and bad times to complete you. உங்களை முழுமையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு வாழ்வின் மகிழ்வான நேரங்களும் துயரமான நேரங்களும் உயர்வான நேரங்களும் தாழ்வான நேரங்களும் மலை உச்சி நேரங்களும் பள்ளத்தாக்கின் நேரங்களும் வாழ்விலே இருக்கும். Life is a mixture of pain and pleasure. இன்பமும் வேதனையும் நிறைந்தது கலந்ததுதான் வாழ்க்கை. வெற்றியும் தோல்வியும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. Victory and defeat are life reality. Success and failure, ஜெயமும் வீழ்ச்சியும், மலை உச்சி அனுபவமும் பள்ளத்தாக்கின் நேரங்களும். இஸ்ரவேல் தேசத்துல மலைகள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு. And some of the valleys are very, very steep. And the only time they see sun and have light is when the sun is right over its location. Valleys speak of low times in life. பள்ளத்தாக்குகளை நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் என்றால் தாழ்வான நேரங்கள். யோசுவாவின் புஸ்தகத்திலே சோதனையின் பள்ளத்தாக்கு என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். The valley of trial. சங்கீதம் 84ல அழுகையின் பள்ளத்தாக்கு என்று வாசிக்கிறோம். The valley of trial in the book of Joshua. The valley of weeping in the book of or in the chapter Psalm 84. பள்ளத்தாக்குகளை குறித்த ஒரு 5 உண்மைகள். 5 facts of valleys. பள்ளத்தாக்குகளை குறித்து 5 உண்மைகள். Number 1, valleys are inevitable. பள்ளத்தாக்குகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. Whether you like it or not, it is going to happen. சிலர் அதை கடந்து போயிருக்கிறீர்கள், சிலர் அதை கடந்து போய்கொண்டு இருக்கிறீர்கள், சிலர் அதை கடந்து போக வேண்டிய வேளைகள் வரும். உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை ஒருவேளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு வெளியே இருக்கிற காரியங்களை
நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது. The external things you can't control. It will come, it will happen, but you have to decide as to how you are going to respond. வெளியிலே நடக்கிற காரியங்களை நீங்கள் ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணலாம். உள்ளே நடக்கிற காரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமானால் வெளியிலே உள்ள காரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார். நீதிமானுக்கு வரும் துன்பம் குறிப்பாக அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Tribulation is a certainty. ஆமென். நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாய் இருக்கும். சங்கீதம் 34:19. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 6:33. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. 1 கொரிந்தியர் 10:13. Valleys are inevitable. Number 1. பள்ளத்தாக்குகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இரண்டாவது, I said I will talk about 5 facts of valleys. பள்ளத்தாக்குகளை குறித்து 5 உண்மைகள். அதற்கு பிறகு அதை மேற்கொள்வதை குறித்து பார்க்கலாம். நம்பர் 2, valleys are unpredictable. பள்ளத்தாக்குகள் முதலாவது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இரண்டாவது, பள்ளத்தாக்குகள் எதிர்பார்க்காத ஒன்று. We can't plan them. They very often show up in your already tough time, the most unwanted and unexpected time. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று இந்த பள்ளத்தாக்கின் வேலை வரும். அநேக நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு கடினமான வேலை வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இதுவும் சேர்ந்து வரும். Down times of life does come suddenly. வாழ்வில் அந்த சறுக்கி கீழே விழுகிறதான ஒரு நேரம் அல்லது பள்ளத்தாக்கின் நேரம் வரத்தான் செய்யும். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒரு பைபிள் காலேஜில் உள்ள பிரின்சிபல், மலேசியாவில் ஆங்கில பிரிவின் பிரின்சிபல், அவர் தமிழ் பிரிவின் பிரின்சிபல் நானாக இருந்த பொழுது நடந்தது. I served in Malaysia in a Bible school as a guest principal for 24 years. 24 வருடங்கள் நான் சேவை செய்தேன். and I just stepped down in the year 2022. 2022 நான் அந்த ஜூலை எண்டோட I decided to quit, but I served there for 24 years, which I started 24 years before that, the Tamil division of Tungling Seminary or Evangelical Theological Seminary in Malaysia. சரி, அதுல உள்ள இங்கிலீஷ் பிரிவினுடைய பிரின்சிபல் திடீரென்று கேள்விப்பட்ட ஒரு நாள் நைட்டு அவரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல ஒரு மனிதன், ஒரு கார்ல போகும்பொழுது பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி பெட்ரோல் போட்டுட்டு அப்படி காரை எடுக்க வரும் பொழுது ஒரு 4 பேரு பெரிய பெரிய நல்ல தடிகளை வைத்து கொண்டு அவரை அட்டாக் பண்ண வந்தார்கள். போட்டு அவரை அடின்னு அடித்து அவருக்கு தோள்பட்டை எல்லாம் அப்படியே அடி, எலும்பு எல்லாம் அப்படியே உடைஞ்சி அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவருடைய காசு, அவருடைய கார்ல இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி போய் விட்டார்கள். It all happened suddenly. அவர் டென்னிஸ் பிளேயரு, he loves to play tennis. I have seen him, I have gone to his house. ஆனால் அவருக்கு இந்த அடிப்பட்டதுனால ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டாகத்தான் அவருக்கு அந்த ஷோல்டர் இருக்கும். அவரை இப்ப டென்னிஸ் விளையாட முடியவில்லை. No explanation for that. அதற்கு ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க முடியாது. நடந்தது உண்மை. Life is not fair, but God is good. நான் சொல்றது புரியுதா? திடீரென்று ஒரு பிள்ளை காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில, லேட் ஈவினிங் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில few people grab her and rape her. What did she do? She was just returning home.
லைஃப்ல இதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது பிரியமானவர்களே. பொல்லாத உலகத்திலே நாம் வாழுகிறோம். லைஃப் ரியாலிட்டிஸ் இவைகள் எல்லாம். எங்க வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரனுடைய ஹஸ்பண்ட் நன்றாகத்தான் இருந்தார். திடீரென்று ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. வயிற்று வலிக்குதுன்னு சொன்னாரு. and within a few days he died. She is a Hindu. It happens to Hindu, it happens to Christians, it happens to Muslims. It happens to believer, it happens to non-believer. விசுவாசிக்கு நடக்கிறது, அவிசுவாசிக்கு நடக்கிறது. இது இந்துவுக்கு நடக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிறது, முஸ்லிமுக்கு நடக்கிறது. இது பணக்காரனுக்கு நடக்கிறது, இது ஏழைக்கு நடக்கிறது. இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு நடக்கிறது, ஊழியம் செய்யாதவர்களுக்கு நடக்கிறது. கமிட்டட் பிலீவருக்கு நடக்கிறது, சாதாரணமாக அப்படியே ஒரு பேர் கிறிஸ்தவராக இருக்கவருக்கு நடக்கிறது. பட் நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, சம்டைம்ஸ் தி painful moments do often happen to those who are more committed because of the additional spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தம் என்கிற காரியத்தினாலே ஒரு phone call, ஒரு email, ஒரு text message can suddenly change your mood because of the devastating news that you probably hear. ஒர்க் பிளேஸ்ல உள்ள ஒரே ஒரு சம்பவம் டப்பென்று உங்களுடைய மூட மாற்ற முடியும். எரேமியா 4:20 சொல்லுகிறது. Jeremiah 4:20 reads, disaster follows disaster, the whole land lies in ruins, in an instant my tents are destroyed, my shelter in a moment. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. எரேமியா 4:20 வாசித்தேன். அதுதான் யோபுவுக்கு நடந்தது. Suddenly one after another, disaster after disaster, as we read in Jeremiah 4:20. பள்ளத்தாக்குகள் inevitable, தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. நம்பர் 1. நம்பர் 2, பள்ளத்தாக்குகள் எதிர்பார்க்காத ஒன்று. Valleys are inevitable. நம்பர் 2, valleys are unpredictable. எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, valleys are impartial. பள்ளத்தாக்குகள் பட்சபாதம் இல்லாத ஒன்று. இப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக சொன்னேன். Whether you are rich or poor, whether you are old or young, whether you are fat or thin, it does come. Nobody is insulated from the problems of life. வாழ்வின் பிரச்சனைகளில் இருந்து ஒருவரும் முற்றிலுமாக அது நடக்காது என்ற நிலைக்கு கொண்டு வரப்பட முடியாது. எந்த ஒரு நபரும். We all get tested, we all go through trials, we all go through challenges and face obstacles in life. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பரீட்சைகள் வரும், சோதனைகள் வரும், எதிர் வல்லமைகளும் தடை கற்களும் நமக்கு வாழ்க்கையின் பிரயாணத்திலே இருக்கும். இயேசுவும் கடினமான பாதை வழியாய் கடந்து போனார். தனிமை, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், டிஃபிகல்டிஸ், ஹார்ட் டைம்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஜீசஸ் ஹேட் இட். நமக்கும் வரும். நம்ம விழுந்து போன உலகத்துல, பூரணப்படாத ஒரு உலகத்துல, இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு, ஃபாலன் வேர்ல்டு, அதுல வாழுகிறபடினாலே இவைகள் எல்லாம் இருக்கும். பிரியமானவர்களே, இப்ப நம்ம எப்படி இதை கையாளுவது என்பதை நாம் படிக்க போகிறோம். பட் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, valleys are inevitable, valleys are unpredictable, valleys are impartial. தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, பட்சபாதம் இல்லாத ஒன்று. நம்பர் 4, valleys are temporal. Praise God for that. பள்ளத்தாக்குகள் நிரந்தரமில்லாத ஒன்று. Hallelujah. You don't stay in the valley forever unless you choose to.
நீங்கள் நிரந்தரமாக பள்ளத்தாக்கிலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நீங்களே தீர்மானித்தால் ஒழிய. This is not your permanent address. Praise God for that. சங்கீதம் 23:4 என்ன சொல்லுகிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், don't camp in the place where God only meant it for you to walk through. நீங்கள் நடந்து கடந்து செல்ல வேண்டிய பாதையாக கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்கள் ஒருபோதும் அங்கேயே முகாமிட்டு விட வேண்டாம். You walk through the valley of shadow of death. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஏலா என்ற பள்ளத்தாக்கிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள். 40 நாட்கள் கோலியாத் வந்து மிரட்டுகிறான். இவர்கள் ஏலா என்ற பள்ளத்தாக்கிலே they camped. They were supposed to move from the valley. They are not meant to camp there. This is not a ditch. It is not a tunnel. இது ஒரு பாதாளம் அல்ல, இது ஒரு குகைதான். குகை என்றால் இந்த ட்ரெயின் எல்லாம் போகுதுறோம், மலை வழியா ஒரு குகை போடுவாங்க தெரியுமா? அப்படியே டனல். இருளான குகையின் முடிவிலே வெளிச்சம் உண்டு. There is a light at the end of the tunnel. You can walk through. Amen. 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். I will read it again. மறுபடியும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். In this you greatly rejoice. Though now for a little while you may have had to suffer grief. You may have had to suffer grief in all kinds of trial. The Bible says that there will be grieving moments. துக்கப்படுகிற வேளைகள் வரும். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது. 2 Corinthians 4:17 says, light affliction for a moment is or cannot be compared to the eternal weight of glory. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. கொஞ்ச கால உபத்திரவம் நித்திய கால மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. Valleys are inevitable. Valleys are unpredictable. Valleys are impartial. Valleys are temporal. தவிர்க்கப்பட முடியாத ஒன்று பள்ளத்தாக்குகள், எதிர்பார்க்காத ஒன்று, பட்சபாதம் இல்லாத ஒன்று, நிரந்தரம் இல்லாத ஒன்று. Number 5, valleys are purposeful. பள்ளத்தாக்குகள் நோக்கம் நிறைந்த ஒன்று. 1 பேதுரு 1:6 பலவிதமான சோதனைகள், all kinds of trial. 1 பேதுரு 1:6 1 பேதுரு 1:7 என்ன சொல்லுகிறது? There is a purpose for this. அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அழிந்து போகிற பொன். 1 பேதுரு 1:6 பலவிதமான சோதனைகள் உண்டு என்று வாசித்தோம். ஆனால் 1 பேதுரு 1:7 கவனியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். These have come so that your faith of greater worth than gold, which perishes even though refined by fire, may be proved genuine and may result in praise, glory and honor when Jesus Christ is revealed. Every problem in life has a purpose. Even the mild irritations has a purpose. God is more interested in our character than our comfort. God is more interested in our holiness than our happiness. God is more interested to perfect us than to pamper us. நம்மை ஆண்டவர் சுபாவத்திலே வளருவதற்காக அழைத்திருக்கிறார். சௌகரிய
சுகபோகமான லௌகீக வாழ்க்கைக்கு அல்ல. நமக்கு தேவன் பரிசுத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான வேலைகளை தருவதை விட அதுதான் அவருடைய வாழ்க்கையின் இலக்கு. நம்மை தடவி கொடுத்து தட்டி கொடுத்து நடத்துகிறதை விட பூரணப்படுத்த வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறார். God is more interested to perfect us than to pamper us. He is more interested to conform us than to comfort us. He is more interested in our holiness than our happiness. Amen. Valleys are purposeful. Our ultimate goal for our life is to develop Christ-like nature, character. Amen. இயேசு கூட இந்த விதமான பள்ளத்தாக்கின் வேளைகளை சந்திக்காமல் வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. அவருக்கும் பள்ளத்தாக்குகளின் வேளைகள் வந்தது. He was lonely, he was tempted, he was persecuted, he was misunderstood and finally he was crucified. அவர் தனிமையை உணர்ந்தார், சோதிக்கப்பட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார், கடைசியிலே சிலுவையிலே அறையப்பட்டார். The 5 facts of valley. பள்ளத்தாக்குகளை குறித்த 5 உண்மைகள். Valleys are inevitable, valleys are unpredictable, valleys are impartial, valleys are temporal, valleys are purposeful. தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, பட்சபாதம் இல்லாத ஒன்று, நிரந்தரமில்லாத ஒன்று, நோக்கம் நிறைந்த ஒன்று. இப்படிப்பட்டதான் நேரங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்வது? இப்படிப்பட்ட இருளின் பள்ளத்தாக்கை நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுப்பது? The best passage to look at is Psalm 23, சங்கீதம் 23. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். He was not afraid. அவன் பயப்படவில்லை. I will fear no evil. He was very clear. He was emphatic. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பயம் நமக்கு பலவிதமான பாதிப்புகளை கொண்டு வரும். நான் பயப்பட மாட்டேன். இருளின் பள்ளத்தாக்கு நேரம் வரும் பொழுது பயப்பட மாட்டேன். I will fear no evil. When difficult moments come in life, I will not fear. He made a very clear choice. He said, I will not fear. You must decide that whatever happens in your life, என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். பியூட்டிஃபுல் சாங் பை ஃபாதர். எஸ், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறது நமக்கு வேதத்திலே உண்டு. ஆனால் பயப்பட மாட்டேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Fear not. பயம் நம்மை முடக்கி போடும். பயம் நம்மை செயலிழக்க செய்யும். பயம் நமக்கு புத்தி தெளிவு இல்லாத நிலைக்கு கொண்டு போய்விடும். பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடி செய்துவிடும். இஸ்ரவேலின் ராணுவம் கோலியாத்தை கண்டு பயந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக பயந்தார்கள். யோசபாத்து 3 விதமான கூட்டம் வந்த பொழுது பயந்தான். ஆனால் பயந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? என்ன செய்யவில்லை? 12 வேவுக்காரர்கள் போய் வந்த பொழுது 10 வேவுக்காரர்கள் பயந்த நிலையிலே ரிப்போர்ட் கொடுத்தார்கள். என்ன நடந்தது? இங்க பாருங்க, பயத்தை டீல் பண்ணாவிட்டால்
அந்த இடத்திலே நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருடைய கிருபையினால பயத்தை நான் மேற்கொள்வேன், நான் பயப்பட மாட்டேன். The first response. உறுதி இல்லாத நிலையை விட அடிமைத்தனமே மேல் என்று நினைத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்து நிமித்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். They are not too confident in the faith zone. They feel uncomfortable and unsafe to take steps of faith. விசுவாச ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு அவர்களுக்கு முடியல. அது அவர்களுக்கு இன்செக்யூரா இருக்குது, பாதுகாப்பற்ற நிலைமை மாறி இருக்குது. விசுவாச சூழ்நிலை அவர்களுக்கு அடிமையா இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்குது, சேஃபா இருக்குது. There are some people who will never move because fear has gripped them. முதலாவதாக அவன் சொன்னான், நான் பயப்படவில்லை. இரண்டாவது, அவன் சோர்ந்து போக இடம் கொடுக்கவில்லை. He refused to be discouraged. He chose not to be afraid, then he refused to be discouraged. பயப்பட மாட்டேன் என்று தீர்மானித்தான், அவன் சோர்ந்து போக இடம் கொடுக்கவில்லை. He walked. He didn't camp there. He didn't run. அதாவது பதட்டப்படல, பயப்படல. He was keeping his cool. Walked through the valley. He wasn't running. He walked confidently. He kept his cool. He maintained his composure. He wasn't wobbly. He was making progress, walking through the valley of the shadow of death, maintaining a cool attitude, not discouraged. Discouragement is a choice. Not to fear is a choice. சோர்ந்து போக மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு எப்பொழுதுமே தோல்விதான் வரும், நல்லது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது, இப்படியே அறிக்கையிட்டு கொண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு பரிதாப ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளாதீங்க. ஆமென். Keep your eyes on God. இருளின் நேரங்கள் வரும், உண்மை. கடினமான நேரங்கள் வாழ்க்கையில வரும். யாருக்கு வரவில்லை சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே வரலையா பாஸ்டர்? அதை ஏன் கேட்குறீங்க? ஒன்னா ரெண்டா? நிறைய இருக்கு பாஸ்டர் வாழ்க்கையில. சில நேரம் எல்லாம் சேர்ந்து வருது பாஸ்டர். எக்ஸாக்ட்லி. பட் இப்ப அதை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. அது ஆனால் நிரந்தரமானது அல்ல என்பதையும் நீங்கள் கேட்டீர்களே. கடந்து வாருங்கள், கடந்து வாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்று வாசித்தோமே, சோதனையின் பள்ளத்தாக்கு என்று வாசித்தோமே. பிரச்சனையை தியானிக்காதிருங்கள், பிரச்சனையை அதிகம் நோக்காதிருங்கள், இயேசுவை நோக்குங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். ஆண்டவர் அந்த பாதை வழியாய் கொண்டு போற. It is only a pathway, it is not your destination. You are only meant to walk through. Don't camp there. Don't get discouraged. மூன்றாவதாக அவன் தேவனுடைய சமூகத்திற்குள் தன்னை வைத்துக் கொண்டான். He drew himself to the presence of God. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? சங்கீதம் 23 நீங்க வாசிச்சீங்கன்னா 4ஆம் வசனம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். He was aware of the presence of God. He knew that there was the presence of God in that difficult time. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் அனுபவிக்கிறவனாய் இருக்கிறான். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். You will never go through a valley on your own, people of God. Very difficult. God is wanting to be there with you and take you through. உங்களை அந்த சூழ்நிலை வழியாய் நடத்தி கொண்டு போக அவர் விரும்புகிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2, Isaiah 43 and verse 2, when you pass through the waters, I will be with you.
And when you pass through the rivers, the Lord says they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. God will be with us in the valley. Amen. இருளின் பள்ளத்தாக்கு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாமல் இருங்கள். தேவ சமூகத்தை நீங்கள் உணருங்கள். Experience the presence of God. In Psalm 23, suddenly in verse 4 and 5, 4-5 வசனங்களிலே அந்த இலக்கண நடை மாறுகிறதை நான் பல செய்திகளிலே ரெஃபர் பண்ணினதை நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். There is a change in the language. சங்கீதம் 23ல நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. யாருக்கிட்டையோ பேசுகிறதை போல இருக்கிறது சங்கீதக்காரன். He is making a statement about his God to someone. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யாரையோ பார்த்து பேசுகிறதை போல இருக்கிறது. பேசுகிற நபர் முதலாவது நபர், யாரிடத்துல பேசுகிறோமோ அது இரண்டாவது நபர், யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் அங்கே இல்லை, அவர் தூரத்தில் இருக்கிறார், அவரை பற்றி பேசுகிறீர்கள், மூன்றாவது நபர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர், சங்கீதக்காரன் சொல்ற, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பக்கத்துல இல்ல, எங்கேயோ இருக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜ் பாருங்க. அவர், இவர்னு சொல்லல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல அந்த இலக்கண நடையில நீங்க பாருங்க, in the grammar you see God being mentioned in the third person. The psalmist is speaking to someone. That is the way you see this writing. The writer is writing from the first person, and experientially he is saying some things. He is talking to someone, and the person that he is talking to is the second person. If you understand the language well and how things are communicated, first person, second person, third person, முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர். திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் திருமணம் நடக்க போகிற ஆணும் பெண்ணும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். திருமணத்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ் செகண்ட் பர்சன், இன்வைட் பண்ணவங்க யாரு தேர்ட் பர்சன், அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள். தேர்ட் பர்சன்ல தான் இங்க சொல்லப்படுகிறது. கானாவூர் கல்யாணத்துல இயேசு தேர்ட் பர்சனாக வந்தார், விருந்தாளியாக வந்தார் திருமண வீட்டில். ஆதாம் ஏவாள் திருமணத்தில் அவர் இரண்டாவது நபராக இருந்தார். ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகிறார், அதிலே அவர் முதலாவது நபராக இருப்பார், மணவாளன். நானும் அதிலே முதலாவது நபராக இருப்பேன், மணவாட்டி. ஆமென். So the first person, second person, third personங்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? So முதல் 3 வசனங்கள்ல God is referred in the third person pronoun. 4வது வசனம் நீங்க பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், difficult times in life, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். திடீரென்று அந்த இலக்கண நடை மாறுகிறதை பாருங்கள். தேவரீர் யாரிடத்திலேயோ மூன்றாவது நபரை குறித்து பேசுகிறதை போல பேசின இந்த சங்கீதக்காரன் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லிவிட்டு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு என்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சங்கீதம் 23 திடீரென்று ஆண்டவர் 2வது நபராக அங்கே அந்த எழுத்துக்களிலே பார்க்கிறோம். Suddenly the psalmist is experiencing the closeness of God. Suddenly when we have problem, religion becomes relationship. வழக்கமாக நம்முடைய ஜெபம் ஒருவேளை மத சடங்குகளை ஆசரிக்கிறது போல இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தா ஏதோ எங்கேயோ கற்ற வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் ஜெபத்துல வரும் ரெகுலர் டைம்ஸ்ல. ஆனால் உண்மையாக ஒரு ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரே என்று உண்மையாய் கூப்பிடுகிறதை பார்த்திருக்கிறீர்களே. Suddenly religion becomes relationship. You are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table. You anoint my head. It is always in the difficult times that we draw closer to God. Crisis times can be revelation moments. Incidental experiences can become intimate encounters. That's when religion becomes relationship. Hallelujah. Amen. பயப்படவில்லை, சோர்ந்து போக இடம் கொடுக்கவில்லை, தேவனுடைய சமூகத்திற்குள் தன்னை வைத்துக் கொண்டான். 4வது, அவன் தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் சார்ந்து கொண்டான். He relied on God's protection and guidance. சங்கீதம் 23:4. Your rod and your staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் என்றால் என்ன, தடி என்றால் என்ன? மேய்ப்பன் இந்த 2 காரியத்தையும் வைத்திருப்பான். திரளான ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மேய்ப்பன். He has the rod and the staff. அவன் கோலையும் தடியையும் வைத்திருப்பான். எதற்கு கோலை வைத்திருப்பான்? கோல் என்பது என்ன, தடி என்பது என்ன? கோல் என்பது இங்க பாருங்க, அதுல ஒரு முனையில ஒரு வளைவு இருக்கும், அது கோல். லாங் ஸ்டிக் வித் a curvy end. எதற்கு இதை பயன்படுத்துவான்? மேய்ப்பன். ஆடு அப்படி வழி தப்பி போகும் பொழுது அந்த கோலை வைத்து அவன் என்ன பண்ணுவான்? ஜென்டிலா அவன் அந்த ஆட்டை அவன் நேர்பாதையில் நடத்துவதற்காக அவன் அதை பயன்படுத்துவான். எதற்காக இந்த ஸ்டிக் பயன்படும்? இந்த கோல் பயன்படும். ஒரு குழிக்குள்ளே அது விழுந்து விட்டால் அதை தூக்குவதற்கு அது பயன்பெறும். சில வேளைகளில் எதையாகிலும் அந்த ஆட்டுக்கு ஃபீட் பண்ணணும்னா ஒரு மரம் இருந்தா அந்த கிளையை அப்படி உடைச்சி கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு அது பயன்பெறும் கோல். ஆனால் இங்க என்ன சொல்றாரு? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடி என்றால் என்ன? அது ஒரு 2 அடி நீளம் இருக்கிற ஒரு குச்சி இருக்கும். அது பாதுகாப்புக்காக. இந்த ஆடுகளை தாக்குவதற்கு நரிகளும் மற்ற காரியங்களும் வரும் பொழுது அதை விரட்டுவதற்கு shepherd will use this to attack. So he has 2, a rod and a staff. ஒரு கோலும் ஒரு தடியும். ஆமென். ஆண்டவருடைய பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் சார்ந்து கொண்டான். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தேவ பிரசன்னத்தில் உங்களை இருத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் அந்த சூழ்நிலையில் இருளான நேரத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 23:4. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வள்ளுகிறது.
அந்த ஆண்டவருடைய காரியங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அவர் கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவருடைய திட்டம், நோக்கம், அவருடைய பிளான் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Let me say one last thing and close. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் என்று நமக்கு தமிழ் பைபிள்ல இருக்கிறது, இங்கிலீஷ் பைபிள்ல. Even when I walk through the valley of the shadow of death. மரண இருளின் நிழல்கள். அந்த வார்த்தை தமிழ்ல இல்ல, நிழல்கள். மரண இருளின் நிழல்கள். When I walk through the valley of shadow of death. கவனிங்க, இந்த நிழல் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து ஒரு 3 உண்மைகளை சொல்லுகிறேன். Let me share with you 3 realities of shadow. Shadows are always bigger than the reality. நம்மை பயமுறுத்தும் சில சூழ்நிலைகள், நிழல் உண்மை உருவத்தை விட பெரிதாக இருக்கும். நமக்கு பயமும் கவலையும் எப்பொழுதும் அந்த நிஜமான சூழ்நிலைக்கு மிஞ்சினதாகத்தான் இருக்கும். Number 2, shadows cannot hurt you. நிழல்கள் உங்களை காயப்படுத்த முடியாது. Shadows are only images, they are not substance. நிழல்கள் உங்களை காயப்படுத்த முடியாது. நிழல்கள் உங்களை அச்சுறுத்தும். அது நிஜத்தை விட பெரிதாய் அது தோற்றமளிக்கும். அது உங்களை அச்சுறுத்தும். ஆனால் அது உங்களை காயப்படுத்த முடியாது. அது ஒரு நிழல் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 3வது, நிழல் என்று ஒன்று இருப்பதற்கு காரணம் என்ன? பக்கத்துல எங்கேயோ ஒளி இருக்கிறதுனாலே தான் அங்கே நிழல் உண்டாகிறது. You don't see shadows in the night, you only see shadows in the sunlight. Amen. So வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நிழல் இருக்கும். Therefore நீங்கள் அந்த நிழலை பார்க்காமல், அந்த நிஜமில்லாத நிழலை பார்க்காமல், நிஜமான அந்த ஒளியை, அந்த தேவனை பாருங்கள். Don't focus on the shadow, focus on God, the light. Amen. When you walk through the valley, don't look at the shadow, look at the light. Amen. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது என்ன செய்வது? When we walk through the dark moments of life, வாழ்க்கையின் இருளான நேரங்களில் என்ன செய்வது என்பதை நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்பொழுதும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எப்பொழுதாவது வரும். இது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இது எப்பொழுது வரும் என்று நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது திடீரென்று வரும். அது எல்லாரையும் வந்து தாக்கும். அது நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஆமென். அப்படித்தானே படிச்சோம். valleys are, நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்குகள் வரும். அது எப்பொழுதாவது வரும். ஆனால் அது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. அது எதிர்பார்க்காத ஒன்று. எதிர்பார்க்காத வேளைகளில் வரும். பட்சபாதம் இல்லாத ஒன்று. நிரந்தரமில்லாத ஒன்று. அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நோக்கம் நிறைந்த ஒன்று. அதையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் you will rejoice over that as well. Valleys are inevitable. Valleys are unpredictable. Valleys are impartial. Valleys are temporal. And valleys are purposeful. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்வது? We will refuse to be fearful.
We will refuse to be discouraged. We will draw ourselves into His presence. We will rely on His protection and guidance. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை இருத்திக் கொள்ளுவோம். நாம் சோர்வுக்கு இடம் அளிக்க மாட்டோம். நாம் பயப்பட மாட்டோம் என்ற தீர்மானத்தை எடுங்கள். விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ எல்லாரும் இந்த பள்ளத்தாக்கு நேரமளியாய் கடந்து போவார்கள். அவர்களுக்கோ ஒரு மேய்ப்பன் இல்லை, நமக்கோ நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள் சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கடைசி வசனம் சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமேன். கர்த்தர் மேய்ப்பராக இருப்பார், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆனால் இடையில இந்த மாதிரி வேளைகளும் வரும். அப்படிப்பட்ட வேளைகளிலே நீங்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். Take Psalm 23 as an encouragement. If you are going through a valley right now, இப்பொழுது ஒரு கடினமான இருளின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து போகிறவர்களாக இருந்தால், this word is coming to you as a word that gives hope. ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையாக உங்களுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் அது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக வருகிறது. உங்களை அது உயிர்ப்பிக்கிறது. ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்திலே அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போயிருந்தால் நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வழியாய் சமீப நாட்களிலே கடந்து போகாமல் இப்பொழுதும் நீங்கள் அந்த சூழ்நிலையிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை எதிர்காலத்திலே அது வரக்கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நிதானித்து தீர்மானித்து கற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறார். The Lord is preparing you already. இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. All kinds of trials will come. ஆமென். சில வேளைகளில் தேவன் அனுமதிக்கிற பரீட்சை, சில வேளைகளில் பிசாசு கொண்டு வருகிற சோதனை. At times it is the test that God gives you to promote you. At times it is the work of the enemy to make you fall. பிசாசானவன் உங்களை விழத்தள்ளுவதற்காக பலவிதமான சோதனைகளை கொண்டு வரக்கூடும். ஆனால் எல்லா சோதனை வேளைகளிலும் உண்மையுள்ள தேவன் கூட இருக்கிறார் என்றும், அவர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்றும், அவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் என்றும் நாம் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். God will not tempt us beyond what we can handle. He will also provide a way of escape. He is a faithful God. அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். ஆமென். Praise God. I'm sure you were blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் வசனத்தின் மூலம். I'm sure you are encouraged. நீங்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. Father, we thank you for speaking to us. மிக தெளிவாக எங்களுக்கு ஆண்டவரே கடினமான நேரங்களில் போகும் பொழுது எங்களுக்கு வேண்டிய சரியான ஆண்டவரே ஆதாரத்தை, ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவை எங்களை பலப்படுத்துவதற்கு தந்தீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Father, we thank you for the wonderful precious living word which has life. ஆண்டவரே ஜீவனுள்ள உம்முடைய வசனம், வெளிப்பாடுகள் நிறைந்த உம்முடைய வார்த்தைகள் எங்களை வந்து எட்டினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசினதற்காக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு செய்தி மூலம் பேசினார். நீங்க என்கரேஜ் ஆயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆமென். இப்போ ஒரு பாடலை பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஐயா என்ற பாடல். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். தேங்க்யூ சிஸ்டர் பியூலா. உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே செலவு பண்ணுகிற ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட வீண் கிடையாது. நிச்சயம் இது பலனை பெற்றுக் கொள்ளுகிறதான நேரம், தேவன் வல்லமையினால நிரப்புகிற நேரம். ஆமென். தேவனுடைய வல்லமையும் கிருபையும் தேவனுடைய பலனையும் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் ஓட, இன்னும் ஆண்டவருக்காய் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் கிருபை செய்யட்டும். சேர்ந்து பாடலாம். உம்மோடு செலவிடும். ஒவ்வொரு எல்லாருக்கும் பாட்டு தெரிஞ்ச பாட்டு சேர்ந்து பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இன்னி பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இன்னி பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், இந்த ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், இந்த ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இன்னி பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இன்னி பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், இந்த ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், இந்த ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இன்னி பலவானாய் மாற்றுதையா. சேர்ந்து பாடுங்க. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இன்னி பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தெய்வத்தை உயர்த்துங்க. ஆமென். தகப்பனை போல நம்மை தோள்களிலே சுமந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற இரக்கமுள்ள தெய்வம் அவர். ஆமென். அவரையே பணிந்து கொள்ளும். இந்த ஜெப நேரங்களை கர்த்தர் இனிமையாய் மாற்றட்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு நேரமாய், நாம் அவரோடு பேசுகிற நேரமாய், அதெல்லாம் கேட்டு அவர் அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். நிச்சயம் செய்வார். அந்த தகப்பனை போற்றி பாடலாமா? ஆமென். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல்
praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் ஆராதனையிலே வெளிப்பட்டார், ஆசீர்வதித்தார். அவருக்கே மகிமை. ஜெபமனுமா தகப்பனே, எங்களை இந்த ஆராதனையிலே ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். உங்க கரம் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you and God bless you.